இது வானத்தின் வாசல். ஏசையா அபிஷேகத்தை நாங்கள் பெற வேண்டும். வாரும் ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகச் செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகச் செய்யும். ஜீவத்தண்ணீர், ஜீவத்தண்ணீர் நீரே, காலத்திற்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராடுகச் செய்யும். சொல்லுமா, ஜீவத்தண்ணீர் நீரே, glory, தாகத்திற்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராடுகச் செய்யும். தாகத்தோடு கூப்பிடுங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகச் செய்யும். நம் உதடுகள் அல்ல, நம் இருதயம் அவர் அன்போடு அழைக்கட்டும். அவருடைய பிரசன்னம் வந்தா உங்க மலை போல இருக்கிற பிரச்சனை, உங்க மலை போல இருக்கிற வியாதி, உங்க மலை போல இருக்கிற போராட்டங்கள் இந்த ஆறாவது வேளை கரைந்து ஓடும். இந்த ஆறாவது வேளை கரைந்து போகும். விடுதலையோடு கூட கர்த்தர் போக வைப்பார். தாகத்தோடு வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகச் செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகச் செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகச் செய்யும். ஆவியான வரும் பொழுது, மேல் வீட்டில வரும் பொழுது அக்னி நாவாக இறங்கினார். அக்னி நாவாக இறங்கினார். தாகத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய அக்னியை சந்திக்க போகிறீர்கள். கர்த்தருடைய அக்னியினால் தொடப்பட போகிறீர்கள். தாகம் உள்ளவரை கர்த்தர் விட மாட்டார். அவர் அக்னியினாலே ஒரு நிறைத்து அனுப்ப போகிறார். ஓ, நம் பரிசுத்த ஆவியின் அக்னி, ஓ, நம்முடைய திருச்சபையில் ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். தாகத்தோடு சொல்வோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகச் செய்யும். ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே. இங்கு வந்து நடத்துகிற பாடப்பகுதிகள் இருக்கலாம்,
தொலைக்காட்சி பகுதியா இருக்கலாம், சிறுபிள்ளைகள் வசனம் சொல்லுகிற நேரமா இருக்கலாம். உங்களுடைய ஆவியானவர் வழிநடத்த வேண்டும். உங்களுடைய ஆவியானவர்களை பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய ஆவியானவர்களை தொட வேண்டும். உங்களுடைய ஆவியானவருடைய சந்திப்பு இருக்க வேண்டும். ஒரு என்கவுண்டர் நடக்கட்டும் ஆவியானவரே. ஒரு என்கவுண்டர் நடக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய அக்னியை சந்திக்கிற நாளாய், ஒரு பெருக்காற்றை சந்திக்கிற நாளாய், ஒரு பெரிய மழையை ஆவியின் மழையில் நினைக்கிற அனுபவத்திற்குள் எங்களை வழிநடத்துகிற ஆவியானவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யோம். அப்படியே அந்நிய வாசனை ஸ்தோத்திரப்படுங்க பார்க்கலாம். யாரும் வாய்களை அமைதியா இருக்க கூடாது. நல்ல சத்தத்தை உயர்த்தி வாயில திறந்து உங்க தாகத்தை அவருக்கு வெளிப்படுத்துங்கம்மா. உங்க வாஞ்சை வெளிப்படுத்துங்க சகோதரர்களே. உங்க வாஞ்சை வெளிப்படுத்துங்க. உங்க தாகத்தை வெளிப்படுத்துங்க. என்னை நிரப்பி அனுப்புங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை நிரப்பி அனுப்புங்கப்பான்னு சொல்லுங்க. நான் காலியான பாத்திரமாய் வாழ்ந்த நாட்கள் முற்றப்படி வைக்கப்படட்டும். நிறைந்து ஓடுகிறேன், ஓ நிறைந்து ஓடுகிறேன், ஓ ஷகரபா கதலலலலா, ஓ ரகதலலலலலா, ஓ ரிகதல ஷகரலலலலா, ஓ ரிவதலோதியந்தல ஷகரபா கதலா, ஓ ரகதலகதலலா யத்ரலல, ரிவஹத்ர ஷகரபா கதலலலா, ரகதலமே ஷகரகதலலலா, ரிமோகல ஹதலபா சந்திக்கப்படுவார்களாக. உங்களுடைய பிரசன்னோ அவர் மனைவோடு இருக்கிற காரியங்களை கரைந்தோடப்படுவதற்காய் சொல்லுகிறோம். தூயாவியானவரே, தூயாவியானவரே, உங்களை நம்பி நிற்கிறோம். உங்களை நம்பி நிற்கிறோம். உங்க பிரசனத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, நீரை சந்தியும், நீரை சந்தியும் ஆவியானவரே. நீரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திங்கப்பா. ஒவ்வொருவரையும் சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சந்திங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் எங்களை என்கவுண்டர் பண்ணுகிற நாளா இருக்கட்டும். நீர் எங்களை என்கவுண்டர்ல சந்திக்கப்படுகிற நேரமாய் ஆண்டவருக்கு உயிர்த்திருந்த ஆராதனை இருக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி, ஏதோ ஊழியம் செய்கிறோம் என்று இல்லாதபடி ஆண்டவர் எங்களை கொண்டு ஒரு சரித்திரம் அடைக்கத்தக்கதாக, ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டிருக்கிற திட்டங்களை, எங்களை கொண்டு செயல்படுகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும். வல்லமையினால் நிறைத்து ஆண்டவரே சொல்லும். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமையினாலே நிறைத்து பாடல் பகுதி, ஆராதனை வேலைகள், ஜப வேலைகள், செய்தி வேலைகள், ஒவ்வொரு பகுதியும் ஒரு வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். வல்லமைக்கு காத்திருக்கிறோம். வல்லமை காண காத்திருக்கிறோம். 99 வருடமான ஆபிரகாமுக்கு நீ வெளிப்பட்டீரே, நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி
ஓ ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதம் செய்கிற சரவணமுள்ள தேவன் யாராவது எங்களோடு ஈடுபடும், தீர்க்க தரிசன வார்த்தையினால் ஈடுபடும் பிரசன்னம் எல்லா காரியங்களையும் மலை போல காரியங்களையும் மெடு போல கரங்கோடப்படுவதற்காக கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். பரிசுத்த ஆவியை எங்களோடு ஈடுபடுவதற்காக ஸ்தோத்திரம். தூய ஆவியை எங்களோடு ஈடுபடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மண்ணிலே மனிதனாக உதித்தது அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு நீடிய சாத்தம் பயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு கண்ணை புகழாது. அன்பு நீடிய சாத்தம் பயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு கண்ணை புகழாது. இருமாப்பாயிராது அயோக்கியத்தை செய்யாது, இருமாப்பாயிராது அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது, அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு சகலம் தாக்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலம் தாக்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை, அன்புக்கு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. தரிசனமானாலும் ஓய்ந்து போம், அன்பு ஒழியாது, அந்நிய பாசையானாலும் ஓய்ந்து போம், அன்பு ஓயாது. தரிசனமானாலும் ஓய்ந்து போம், அன்பு ஒழியாது, அந்நிய பாசையானாலும் ஓய்ந்து போம், அன்பு ஓயாது. விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கும், விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கும். இவையிலே எல்லாம் அன்பே பெரியது, அந்த அன்பை நாடுங்கள். அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 அன்பு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட கையை கொடுத்து உங்க அன்பை காட்டுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அது பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம பார்த்து மறைப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு பொறாமப்படுவாங்க. நம்ம
நம்ம நல்லா இருக்கக்கூடாது. நான் சும்மா சொல்ல எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் சொல்றேன். அவங்க கிட்ட தான் நம்ம அன்பை காட்டணும். அல்லேலூயா. நம்மளை யார் விரோதிக்கிறாங்களோ, நம்மளை யார் பிடிச்சி குழியில தள்ளி விடுறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம அன்பை காட்டணும். அல்லேலூயா. அவங்கள நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அவங்க வந்து நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கணும். ஏன் சொல்லுங்க? நாம ஆசீர்வாதம் கொடுக்கறது அவங்க பார்க்கணும். அவங்க செத்து போயிட்டாங்கன்னா நாம நல்லா இருக்கிறது அவங்க எப்படி பார்க்க முடியும்? அல்லேலூயா. அதுக்குதான் வந்துட்டு அவங்க கிட்ட தான் நாம அன்பை காட்டணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்பு பொறாமை இல்லை, அன்பு கண்ணை புகழாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு கண்ணை புகழாது. இருமாப்பா ஈராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பா ஈராது, அயோக்கியத்தை செய்யாது. கற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது, அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அல்லேலூயா. இந்த அன்பு அவருடைய வருகை மட்டும் எல்லாத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாம். தேவன் நம்மோடைய கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே கூடவே இருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் எப்பயுமே கூடவே இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. நதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறுங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூறுங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு
என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு வெற்றி தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மாசம் வந்து பரிந்து பேசுகிற தேவன், ஓ இந்த வாழ்க்கையில ஓ
சொல்லுங்க. கர்த்தர் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார். கர்த்தர் இந்த வியாதியின் பிரச்சனைகளை கர்த்தர் விடுவிப்பார். ஓ ஹalleluya. தேவ ஜனமே, ஓ ஆண்டவர் சோதரம். ஓ தானியேலை சிங்கத்தின் கெபிக்குள்ள கொண்டு போய் போட்ட பொழுது கூட ஓ ராஜா தானியேலுக்காக ஓ அங்கலாய்த்து கொண்டிருந்தார். ஓ அந்த காலை வேளையில எழுந்த உடனே ராஜாவே, ஓ தாவீதே சோதரம், நீ ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் ஓ உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்ட பொழுது ஓ ஹalleluya தானியேல் சொல்லுகிறார், ஓ ஆமா, ஓ நான் இடைவிடாமல் ஆராதித்த என் தேவன் என்னை தப்புவித்தார் என்று ஓ தானியேல் சொன்ன ஓ அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நிச்சயமாய் நம்மை இந்த கடலின் சிறையிருப்பிலிருந்து, இந்த பாவங்கிற சிறையிருப்பிலிருந்து, இந்த பொல்லாத கட்டிலிருந்து, இந்த பொல்லாத ஆபத்திலிருந்து ஓ கர்த்தர் நம்மை விடுவிக்க, ஓ நம்மை ரட்சித்து வழி நடந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு போனாரே, ஓ கர்த்தர் உன்னை விடுவிக்க இந்த நாளில் வந்திருக்கிறார். ஓ சிறையிருப்பை மாற்றபடி வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. நீ விசுவாசமாய் கரங்களை தட்டி ஓ கர்த்தாவே, ஓ ஹalleluya, என் ரட்சிப்பின் தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே, ஓ உமக்குள் களிகூறுவேன் என்று சொல்லி ஓ ஹalleluya அவரை பார்த்து சொல், அவரை பார்த்து சொல்லுங்க. அவரே நம்மை ரட்சிக்கிறவர், அவரே நம்மை விடுவிக்கிறவர், ஓ அவரே நம்மை பலப்படுத்துகிறவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹalleluya. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில். ஆமாண்டவரே, நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நினைக்கிறீங்களா? ஓ ஹalleluya. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நமக்கு முன்பதாக இருக்கிற ஓ தானியேலை நோக்கி பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நோக்கி பாருங்க. அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுத்தார்கள். அவர்கள் எல்லா அதிகாரத்தோடு போராடி ஜெயம் எடுத்தார்கள். எல்லா சத்துருக்களோடு போராடி ஜெயம் எடுத்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை அடைந்தார்கள். ஓ ஹalleluya. அவர்கள் பெற்ற வெற்றி ஓ அந்த தேசத்திற்கே கொண்டாட்டமா இருந்தது. அவர்கள் பெற்ற வெற்றி ஓ அந்த தேசத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஓ தேவ ஜனமே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி உண்மையோடு ஆராதிக்கிறீங்களா? உண்மையோடு சேவிக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒரு பாடல உண்மையாய் கூட பாடுங்க. ஒரு பாடல் உண்மையாக தேவன் ஆராதனை செய்யுங்க. அவர் உங்களோட உண்மையாய் பாடுகிற ஆராதனை மகிமடைகிற தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் உண்மையாய் நம்மை ஆராதிக்க விரும்புகிறார். உண்மையாய் தேவனை தொழுது கொள்ள விரும்புகிறார். நம்ம ஆண்டவர் அப்படிதாங்க ஆராதிக்கணும். அப்படிதான் இதுவரையிலும் பாடிக்கிட்டு வரீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு பாடல் மூலியமாக நம்ம அப்படியே தேவனை ஆராதனை செய்து நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் நன்றியை விரும்புகிற தேவன்.
கடந்த வாரம் முழுவதும் நம்மை அற்புதமாய் நம்மை நடத்திருக்கிறார், ஆச்சரியமாய் நம்மை நடத்திருக்கிறார். பாருங்க, எத்தனையோ வியாதியில இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரு. நினைச்ச பாருங்க, அந்த ஃபிளைட் விபத்துல 241 பேர், ஒரு குடும்பம் முழுவதுமே அழிந்து போனது. நினைச்சு பாருங்க, கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள் எத்தனை பேர். இன்னைக்கு தேவன் நம்ம அதுக்கு நாசமோசங்கள்லாம் விலைக்கு பாதுகாத்து இருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிற, உங்க கணவனை பாதுகாத்திருக்கிற, மனைவியை பாதுகாத்திருக்கிறாரு. நினைச்சு பாருங்க, எத்தனை விபத்து இருந்த உலகத்துல ஆண்டவனை பாதுகாத்தீங்களேப்பா. நான் என் வீட்டாரும் உண்மையே நாங்கள் சேவிக்க, உண்மையை ஆராதிக்க இந்த ஆராதனை வந்திருக்கிறோம்னு சொல்லி அப்படி பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லாரும் சேர்ந்து நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிறையா சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க, ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்களேன், நன்றி, நன்றி, நன்றி. கருவோட கருவோட காத்தீரே நன்றி. நானும் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயா. குடும்பமா வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். யானா ஒரு கரு போல காத்தீரே நன்றி, ஆவே என்னை சிறையாமல் காத்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சிறையாமல் என்னை சிறையாமல் காத்தீரே நன்றி. எல்லாரும் சேர்ந்து எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஐயா. என் குடும்பத்தை பாதுகாத்தவரே, எங்கள் திருச்சிவின் நலவை பாதுகாத்தவரே, நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஒன்றுமில்லாமல் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஆமாண்டவரே, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே,
அமைதியா இருக்காதீங்க. உங்க நன்றி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் சுமந்தவங்க நடத்திருக்கிறார். அன்றன்றைக்கான அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவை உங்கள் நல்கியதே. சொல்லுங்க. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவை உங்கள் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. ஆண்டவரே, நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எவினேசரே, எவினேசரே, சொல்ல முடியுமா? ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நாம் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நாம் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எவினேசரே, எவினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எவினேசரே, எவினேசரே, இந்நாள் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கருவோட காத்தீரே. நன்றி. தேவ ஜனமே, அவர் நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாலும் அவர் எவினேசராய் நம்ம நடத்திருக்கிறார். அவர் நம்ம எவினேசராய் நம்ம நடத்திருக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லாத துவங்கின அந்த வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை என்ற சூழ்நிலையில கர்த்தரை சந்தித்தாரு. வேலையே இல்லை நேரத்துல வேலையை கொடுத்தாரு. ஆண்டவரே, வியாதிக்கு நான் என்ன செய்வேன், என்னால ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போக கூட எனக்கு பணம் இல்லையேன்னு சொல்லி தவித்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் அவருடைய சுகமளிக்கிற கரத்தை கொண்டு நமக்கு சுகத்தை கொடுத்தாரு. அவருடைய தழுவுகள் நமக்கு சுகம் கொடுத்தது. அவருடைய ஐஸ்வர்யனுடைய குறைவுகளை நிறைவாக்கினது. உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகளை அவர் கருவோல காத்திருக்கிறார். இந்த உயிர்த்த ஆராதனைக்கு யாவது தேவனை ஆராதிக்கிறது தெரியுமா? வாரம் முழுவதும் என் குடும்பத்தை பாதுகாத்தீங்களா? வாரம் முழுவதும் எங்க குடும்பத்தை போஷிச்சீங்களே ஆண்டவரே. வாரம் முழுவதும் எங்களை வழி நடத்துறீங்களே ஐயா. அதற்கு நன்றியா தான் வந்து நிற்கிறோம். அதற்கு நன்றியா தான் வந்து தேவனை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அன்றன்றுக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது ஆண்டவரே. மன்னாவையை அனுதினம் தேவ ஜனங்கள் புசித்தது போல ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நாளையும் தேவையை கர்த்தர் நமக்கு சந்திப்பார். நம் குடும்பத்தின் அன்றன்றைய தேவைகளை நாம தான் கலங்குகிறோம்.
ஆனா தேவன் இந்த வானத்து பறவைகளை, அந்த பட்சிகளை நினைத்து பாருங்கள். அவைகள் போஷிக்கிறேன், அவைகளை காட்டு நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களையும் போஷிக்கிறேன் என்று சொல்லி நம்மை போஷித்து நடத்தி இருக்கிறார். அன்றைக்கான ஆகாரத்தை கொடுத்தவருக்கு நன்றியோடு கூட பாடி அவரை ஆராதனை செய்வோம். அன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. சொல்லுங்க. அன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எவினேசரே, எவினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எவினேசரே, எவினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்து சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. கருவோல ஒரு கருவோல சுமந்தீரே நன்றி. அப்படியே கரைகளை உயர்த்தி அந்த நன்றி மட்டும் சொல்ல போறீங்க. இந்த கர்த்தரை நடத்துறதை நினைத்து நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருவோடு சுமந்தீரே நன்றி. அப்படியே நன்றி சொன்ன ஜெபிக்க போகிறோம். நன்றி பிதாவே, நன்றியுடமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுதுகிற ஜனமாய், ஆராதிக்கிற சாதிகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000
இப்பவும் நாம் செலுத்திய காணிக்கைக்காக செல்வராஜன் ஐயா முன்பாக வந்து செலுத்துவார்கள். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதம் புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வருடத்திலே அப்பா இந்த 7 மாதத்தை அப்பா கடந்து வரும்படியாக எல்லா சூழ்நிலையும் பாதுகாத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த 7ஆம் மாதத்தில் கூட தகப்பனே அப்பா சோதரம் அப்பா இந்த 10-20 நாள் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுக்கு மட்டும் நடத்தி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ கொடுத்த காணிக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உங்களை தரங்களை வாங்கி தரங்களை கொடுத்துருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்போது நேற்று நடத்தப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா துதிக்கிறப்பா. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு தொழிலை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளை தேடி சந்தைங்க பிள்ளைகள் போய்க்கிற வார்த்தை பிரயாணங்கள்ல எல்லா சூழ்நிலை எல்லாம் பாதுகாத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அந்த காணிக்கை கொடுத்து அப்பா அந்த ஊழியத்தை தாங்க பிள்ளைகளுக்கு பலத்தை சுகத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே நம்ம வேண்டுகோள் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆரோக்கியமாக ஜீவிக்க விசுவாசம் பலப்படவும் உதவி செய்வீராக அப்பா. வானத்தில் பலகனை திறந்து இடங்களாக போன்ற ஆசிரியர்களோட வார்த்தைப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கப்படாது ஜெபிக்கிற ஆண்டவரே. மீத நேரத்தை கரங்களத்தோடு பெற்றுக்கொள்ளும் ஆளுகை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 6:48-49 ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. யோவான் 6:51-53 வரை. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவன் தம்முடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளவே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானமனாலும் இருந்தால் உங்களுக்குள்ளவே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை கொடுத்து ஸ்தோத்திர சிறுவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும். நான் பாருங்க, நாம் எங்க போனாலும் ஆண்டவர் நம்ம கூட வராரா? ஆமீன். வராரா இல்லீங்களா? நீங்க பேசுறதுதான் அது சத்தியம் நல்லா உணர்ந்து நீங்க வெள்ளனாய் போக முடியும். பாருங்க, அவரிடத்துல சேருகிறவர் உண்டுன்னு சொன்னா நான் எங்க போனாலும் அவர் என் கூட இருக்கிறார். ஏதோ ஜெபம் பண்ணும்போது மட்டும் அல்ல, நான் ஜெபம் பண்ண மட்டும் அவர்கிட்ட போறேன்னா இல்ல, எல்லா நேரங்களிலும் அவர் நம்ம கூடயே இருக்கிறார். அதான் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கேன். ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? ஏங்க, மோசையோடு கூட இருந்தவர் தான் யோசுவோடும் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப மோசையோடும் யோசுவோடும் கூட இருந்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்கள் அவர் உண்டு என்றும் அவர் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எங்க எப்பெல்லாம் கூட இருக்கிறாரு? வெறும் ஜெபம் பண்ணும்போது மட்டும் கூட இல்ல, நீ வேலை செய்யும் போதும் கூட இருக்கிறாரு, நீ போகும்போதும் கூட இருக்காரு, நடந்து வரும்போதும் கூட இருக்கிறாரு, நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் கூட இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதான் ஒருத்தர் சொல்லுவாங்க, தம் அடிக்கும் போது கூட இருக்கிறாரா? தம் அடிக்கும் போது கூட தான் இருக்கிறாரு. என்ன புகையில மூச்சு திணறிட்டு இருக்காரு பாருங்க. அவர் உங்க கூட தான் இருக்காரு, உங்க விட்டு போக மாட்டார். நீ தப்பு பண்றதுல உன்னை விட்டு போகிற தேவன் நல்லவர். ஐயா, அங்க போய் வேற மாதிரி பாக்குற, நீ வேற மாதிரி பார்த்தாலும் உங்க கூட தான் இருக்கிறார். எதுக்காக? உன்னை திருப்பி கொண்டு வருவதற்காக. ஏன்னா உன்னுடைய அழைப்பு வேற, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் வேற, உன்னை உருவாக்கின திட்டம் வேற. அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். மோசே சொல்றாரு, நானும் போகல ஆண்டவரேன்னா, ஆஹா நீதான் போய் ஆகணும், நான் கூட இருப்பேன்ற. அல்லேலூயா. அவர் நீங்க மாட்டேன்னு சொன்னாலும், நான் விட்டுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் அவர் விட முடியாது.
நீ பாவ சேற்றிலே போய் உட்காந்துக்கிட்டு நான் உங்களை பின்பற்றவே மாட்டான்னு சொன்னாலும் முடியாது. ஏன்னா அவர் உங்களுக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை விலைக்கரம் செலுத்தி ஆண்டவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். நீங்க மாற்றன்னு சொன்னாலும் விட மாட்டாரு, அவர் மீண்டும் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. ஆமா, மோசே என்னால முடியாது மாட்டான் கேட்டாலும் சரி, அதெல்லாம் ஆகாது, நீ கம்முனு வா, வந்து சேரு, நான் உங்க கூட இருக்கிறவா. தேவன் அப்படிதான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பாவ சேற்றில் வாழ்ந்த நம்மை, உளையான சேற்றில் நம்மை நாம் கூட இருக்கிறவான்னு சொல்லி தேவன் நம்மை அழைத்து நம்ம இதுவரை தேவன் எபினேசராய் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அது விசுவாசித்து அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற சத்தியங்களை போக போறோம். அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் என் கூடயே வராரு, என் கூடயே போறாரு, என் கூடயே படுகிறாரு, என் கூடயே எழும்புறாரு. அல்லேலூயா. ஐயா பெருக்கி சொல்லுவாரு, நான் ஜெபம் போது ஒரு நாற்காலியை போட்டு வரோம். ஏன்னா அது ஆண்டவருக்கு. இவர் முழங்கால் பட்டிருப்பாரு, அவரு ஆண்டவருக்கு ஒரு சேர் போட்டுருவாரு. ஏன்னா ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, அவர் உட்காரட்டும். அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்ம கூட இருக்கிற உணர்வு எப்பயும் இருக்கணும். அப்படி இருந்தனா எந்த சூழ்நிலையும் நாம் வெற்றியாய் வாழ முடியும். அவர் என் கூட இல்லைன்னு நினைச்சாதான் நமக்கு பயம் வரும். அவர் என் கூட இருக்கிறார் நினைச்சீங்கன்னா அதை சொல்லிக்கிட்டே இருந்தோமானால் நமக்கு வருகிற பயங்கள் கூட நீங்கி போகும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. அவரோட கூட இருக்கும் போது சொல்லுங்களேன், உங்க கூட இருக்கிறாரா? வெற்றியா தான் நீங்க வாழ்வீங்க. நீங்க உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க வெற்றி தான் பார்க்க முடியும், தோல்வி இல்லை. அல்லேலூயா. சொல்ல முடியுமா உங்களால? நீங்க எந்த சூழ்நிலையில போயிட்டு இருங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறான்றது மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அவர் கூட இருக்கிறான்றது மட்டும் நீங்க மறந்து போயிடாதீங்க. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய கவலையின் மத்தியில தள்ளப்பட்டு இருக்கட்டும், ஆனா கூட இருக்கிறான்னு மட்டும் மறந்துடாதீங்க. அவர் உங்க கூட இருக்கிறார், அவர் வெற்றியாய் வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அவர் கூட இருந்தாலும் வெற்றி தாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் கூட இருக்கிறாரு, நீங்க நம்பணும். அவர்தான் நான் நம்பணும். அவர் என் கூட இருக்கிறார் நான் நம்பணும். அவர் என் கூட வருகிறார் நான் நம்பணும். அப்படி வந்தா எனக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க, தோல்வி எனக்கு. அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட வருகிறார். ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கைதட்டல பாடுங்க, சந்தோஷமா. ஹalleluya. அவர் கூட இருக்கிறார் தானே, ஏன் கவலைப்படுறீங்க? அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஓ, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், ஆமென். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, ஆமென். தோல்வி எனக்கில்லையே. ஹalleluya. அவர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் நம்மை வெற்றியாய் வழிநடத்த நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெற்றியாய் நடத்த கூட இருக்கிறார், அது மட்டும் மறந்துடக்கூடாது. நீங்க எந்த சூழ்நிலை பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, அவர் என் கூட இருக்கிறார், நான் வெற்றியை காண போகிறேன். அல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு, இனி மேல வர முடியாதுங்க. ஆமா,
ஞான பிரகாசம் முடிஞ்சாரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகாதவர், அவர் என்னை கைவிடாத தெய்வம், அவர் என்னை அழைத்தவர், அவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? உங்க கூட இருக்கிறார் உணர்றீங்களா? உங்க கூட இருக்கிறார் நீங்க நம்புறீங்களா? உங்க கூட இருக்கிறார் நீங்க நம்புறது உண்மையானா நீங்க வெற்றி தான் பார்க்க முடியும், தோல்வியை பார்க்க முடியாது. எந்த சூழ்நிலை சரி, ஒருவேளை காலம் தாமதிக்கலாம், ஒரு நாட்கள் ஆகலாம், ஆனா நீங்க தோற்று போகவே முடியாது. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தின் உள்ளவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் சும்மாலாம் இல்ல, கூடியதான் இருக்கிறார், கூடியதான் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்க கூட இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, அவர் உங்க கூடயே இருக்கிறவர், உங்க கூடயே வருகிறவர். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போகும்போது கூட வருவார். அந்த பிள்ளைகள் படிப்புக்கு ஞானத்தை கருத்து தருவார். வாலிப பிள்ளைகள் போகும்போது வரும்பொழுது கூட இருப்பார். நீங்க ஸ்டடீஸில் நல்ல நிலைமைக்கு வருவது கூட இருப்பார். வேலை செய்யும் போது கர்த்தர் உங்க கூட இருப்பார், உங்களை பாதுகாப்பார். நீ சும்மா நடந்து போயிட்டு இருப்பீங்க, கர்த்தர் உங்களை பாதுகாத்து பார்த்துருக்கிறீங்களா? நேரம் உணரவே மாட்டோம் பாருங்க. அவர் கூட வரது உணரவே மாட்டோம், ஆனா உணர வைப்பாரு. கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன், குளத்தூர்ல போயிட்டு இருக்கோம், ஒரு வளையல்ல தாண்டி மெதுவா தான் போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு பையன், ஒரு சந்து, இப்படி கார் இப்படி வந்துட்டு இருக்கு, இப்படி ஒரு சந்து, அவன் வரான் 90 வரான் ஸ்பீட்ல, சைக்கிள்ல வந்துட்டான். நாங்க பிரேக் போட்டு நின்றுக்கிட்டோம். அவன் போய் அந்த அண்ணன் போய் வளைஞ்சி ஒரு கேட்ல இடிச்சு உழுந்து நிக்கிறான். நான் உணர்ந்தேன், நீ என்னோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சில கூட இருக்கிறான்னு காண்பிக்க சில நடக்குது பாருங்க. வண்டியில விட்டுருந்தா அவன் பாட்டு வண்டியில விட்டுருந்தானா, நாம் சும்மா தான் நின்று இருந்தோம். பக்கத்துல சுத்தி இருப்பாங்க, பிள்ளை மேல வண்டி விட்டுட்டான், பிள்ளை மேல வண்டி விட்டு ஏத்திட்டான், அவ்வளவு ஸ்பீடு உனக்கு வேணுமானோம். ஆனா நாங்க அங்க போனது 5 ஸ்பீடு கூட இல்ல. பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை சிலர் மறந்து போயிட்டுன்னா சில சம்பவங்களை காட்டி நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்படி உங்களுக்கு சில அனுபவங்கள் நடந்திருக்கும். அல்லேலூயா. அவருங்க கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கூடயே இருக்கிறார், அவரே கூடயே வருகிறார். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற தேவன், அவர் நம்மை தோற்று போக அல்ல, வெற்றியாய் வாழ நம் கூட வருகிறார். அல்லேலூயா. நாம் தோத்து போறதா கூட வராரு. இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், இந்த வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும், இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உன் குடும்ப வாழ்க்கையில வெற்றியா வாழணும், நீ செய்யற பிசினஸ்ல வெற்றியாய் வாழணும், நீ சின்ன வேலை பண்ணாலும் சரி அதுல வெற்றியாய் நீ வர வேண்டும். நீ அதான் ஆண்டவர் சொல்ற, உன் கையை ஆசீர்வதிப்பேன் பண்ணி யார் சொல்றாருன்னா உங்க கூட வரேன். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்ப முடியுதா? நம்ப முடியுதுங்களா? கூட வராரு நம்ப முடியுதா? கூட வராரு நம்பிங்கன்னா நீ இப்போ மூஞ்சி கிஞ்சில வெளியே போகும்போது அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். நீ கொஞ்சம் பாருங்க, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி ஆகும் பாருங்க. ஏன்னா நீங்க கூட இருக்கிறான்னு உணரதான் வெளியே போகும்போது, ஆமா சேவ் பண்ண பழிச்சிட்டு இருக்குது பாருங்க, அது மாதிரி ஆயிரும். நீங்க சேவ் பண்ணாமே இருந்தாலும் பழிச்சுன்னு மாறிடும். ஒருவேளை நீங்க அப்படியே சோகமா வந்திருப்பீங்க, அதெல்லாம் பழிச்சுன்னு மாறிடும். ஏன்னா உங்க உள்ள இருக்கிறது வேற இல்ல, உங்க உள்ள இருக்கிறது வேற, அதுதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அது இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், என் சூழ்நிலை தலைகளதாய் மாற்ற போகிறவர், என் கவலைகளை என்னுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்க முடியுதா உங்களால? அவரிடத்துல அவர் கூட இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, அவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க நிறைய பயப்படுற காரணம் எது தெரியுமா? அது கூட இல்லைங்க, என் கூட இல்லைங்க. ஆனா எம்மாவூஸ் சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசு அடக்கப்பட்டாச்சு, அவர் உயிர் தெழுந்தாச்சு, அவருக்கு தரிசனமாகணும். ஆனா அவர்கள் சீஷர்கள் எம்மாவூருக்கு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கலக்கத்தோடு இருக்கிறார்கள், திகிலோடு இருக்கிறார்கள். எப்படி கலக்கம் திகில் வரும் தெரியுமா? அவர் என் கூட இல்லைன்னாவே எனக்கு கலக்கம் திகில்லாம் வந்துடும். அவர் என் கூட இல்லைங்க, அவர் என்னோட வரலைங்க அப்படின்னாவே கலக்கம் திகில்லாம் வந்துடும். ஆனா துக்கத்தின் மத்தியிலேயே போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவளை சந்திக்கிறார். கர்த்தர் சந்திச்சோட்டி அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் எங்களோடையே தங்கும்,
நீ எங்களோடைய தங்கும் ஆண்டவரே, நீ எங்களோடைய இரும் ஆண்டவர் என்று சொல்லி அவரை தங்க வைக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவருடைய இருதயங்கள்ல சொல்றாங்க, நம் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறார்னு நீங்க இன்னைக்கு செய்தி முடிஞ்சு போகும்போது கொழுந்து விட்டு எரியும். உங்க மூஞ்சி பிரகாசிக்கும். துக்கம் இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. என்னோடு அவர் இருக்கிறார். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். என் வியாதி படுக்கையை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த வியாதி நினைச்சிட்டு இருக்கோம்ல, இயேசு இயேசு நினைங்க, இயேசு இயேசு நினைங்க. அந்த இயேசு அந்த வியாதிகளை மேற்கொள்ள வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கிறதே உங்களை வெற்றியாய் வாழ வைக்கதான். அந்த வியாதியில சாகிறதுக்கு இல்ல, அந்த வியாதியில மரித்து போகிறதுக்கு இல்ல, நீ வெற்றியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க, வெற்றியா? அல்லேலூயா. ஏதோ சோகத்துல தோல்வி எனக்கு இல்லையான்னு வருது, அப்படி வரக்கூடாது. சோகத்துல தோல்வி இல்லையான்னு வரக்கூடாது. நல்ல மகிழ்ச்சியில தோல்வி எனக்கு இல்லையான்னு வரணும். அல்லேலூயா. சரிங்களா? எப்படினாலும் பாட வைக்கலாம். ஒருத்தர் ஆபத்துல இருக்கும்போது ஒருத்தர் வெற்றி கொடி பிடித்திடுவோம் அப்படின்னு பாட்டு பாடுறோம். எப்படி பாடுவாரு? நாங்க ஏன் வெற்றி கொடி பிடிக்கிறது? நாங்களே துக்கத்துல இருக்கிறோம். இல்ல, அவர் உங்க கூட இருக்கிறாருன்னா நீங்கள் வெற்றி கொடியை பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து போலாமா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போ. நல்ல நெஞ்சில் இருந்து பாடுங்க. தோல்வி எனக்கில்லையே. Glory. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீரனோடு இருக்கும்போது என்னாலும் இயேசு என்னோடு. ஆமென். சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், ஆமென். இயேசு என்னோடு. Jesus. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனாய் நடந்திடுவோம். நாம் வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனாய் நடந்திடுவோம். ஆயிரம் துன்பம் வந்தாலோ அடையாது, யாரோ என்னோடு கூட இருக்கிறார். ஆயிரம் துன்பம் வந்தாலோ அடையாது, அடையாது. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனாய் நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நடந்திடுவோம். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறார்? நீங்க கேட்ட மாதிரி இருக்குதா? நீங்க இல்லையா? இயேசு எங்க இருக்கிறார்? சொல்லுங்களேன். ஆமா, எனக்கு ஜூம்ல கிளாஸ் எடுப்பார். கொரியாவில இருந்து மாஸ்டர் ஹோ எடுப்பார். ஏசு எங்க இருக்கிறான்னு கேட்பார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்காருன்னு சொல்லக்கூடாது, எனக்குள்ள இருக்கிறார். உரிமை பாராட்ட வேண்டும். அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறது எதுக்குன்னா வெற்றிக்காக மட்டும்தான், ஜெயத்திற்காக மட்டும்தான், தோல்விக்கு இல்லைங்க. நம்ம பிள்ளைங்க ஆண்டவரை நம்பிடணும், அவ்வளவுதான். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்.
எங்க அப்பா அம்மா இருக்கட்டும் இல்லாம போட்டோம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பிள்ளைங்க ஆண்டவர் நம்பிட்டாங்க, என் கூட ஏசாமி இருக்கிற நம்பிட்டாங்க. நாம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்த்துட்டோமா போதும். காசு இருக்கு, பணம் இருக்கு, அதெல்லாம் பாக்குறது வேண்டாம். நீ சில பிள்ளைங்க சொல்றா பணக்கார வீட்டுல பிறந்தா இருக்கும், இந்த காசு நிறைய வரும். பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் ஏசு உனக்குள்ள ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏசு உனக்குள்ள இருக்கணும், அது மட்டும் புரிஞ்சுக்க. ஏசு உனக்குள்ள இருந்துட்டு அது போதும். அப்பா அம்மா இருக்கட்டும் இல்லாம போட்டோம், பணம் இருக்கட்டும் இல்லாம போட்டோம், பிரச்சனை இல்லை. கர்த்தரும் பணத்தையும் வரப்படுவார், எல்லாம் பேரு புகழ் பதவி எல்லாமே வர பண்ணுவார். ஏசு எனக்குள்ள இருந்தால் போதும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும். இயேசு எனக்குள்ள இருக்கார் நீ நம்பிக்கொண்டால் போதும். அப்ப இன்னைக்கு தேவையான என்னங்க? இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சில நபர்களை நாம் வேதத்துல நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரோடு கூட இருந்தார், ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால அவங்க கூட இருக்கிறாங்க நான் சொல்றதில்ல, அவங்க ஆண்டவரோடு கூட இருந்தாங்க நான் சொல்றதில்ல, அவர்களோடு ஆண்டவர் கூட இருந்தார். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற எல்லாவற்றிலும் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று உன்னோடு கூட இருக்கிறார். சரி, ஓகே. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். தேவன் அழைத்ததை ஆபிரகாம் உணர்ந்துகிட்டார். நீ போன சொன்னதும் உடனே அவர் போகிறார். நீ அந்த பட்டணத்துக்கு போனா அவர் போயிடுவார். நீ எல்லாம் தப்பமான விட்டுட்டு எல்லாம் வந்துருன்றாரு. அவர் வந்துட்டார். ஆண்டவரை நம்பி வாழ்கிறார். ஏன்னா அவர் கூட ஆண்டவர் கூடயே போறார். அவர் பாருங்க, ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி புறஜாதியார் சொல்லுகிறார். புரிஞ்சுக்காங்க, ஆண்டவரே சொல்லுவார் நான் கூட இருக்கிறேன்னு. அது ஃபர்ஸ்ட் அவர் அழைக்கும் போது அப்படிதான் சொல்லுவார், அவர் கூட இருக்கிறார். ஆனா புறஜாதியார் சொல்லுகிறான் உன் கூட அந்த தேவன் இருக்கிறார். அவன் கூட இருக்கிறதுனால என்ன நடக்குது? என்ன சொல்ற? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் பாருங்க, ஒரு மனிதனோட தேவன் கூட இருக்கும் பொழுது அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நீங்க செய்கிற காரியத்துல வெற்றி வேணுமா? அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்ம கூடயே வராரு அப்படின்ற விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். அவரிடத்துல சேருவர் உண்டு என்று நீ விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார், 100 மடங்கே தருவாருங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வெற்றியாய் பிரயாணம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க வெற்றியாய் பிரயாணம் பண்ணுவீர்கள், நீங்க தோற்று போக மாட்டீர்கள். அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு. நான் ஆரம்பிக்கும் போது நீங்க பாடிடணும், தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நீர் என்னோடு. என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் கூட ஆபிரகாமோடு இருந்ததுனால அவன் எப்பொழுதும் பணக்காரன். ஈசாக்கு ஆண்டவரையே நம்பி இருந்ததுனால, ஆண்டவர் அவர் கூடயே இருந்ததுனால ஈசாக்கும் பணக்காரன். உங்க பேர் போட்டுக்காங்கல்ல, கூட இருக்கிறாரா போட்டாங்க. உங்க கூட இருக்கிறாரா? ஆபிரகாமை பணக்காரனாய் மாற்றினவர், ஈசாக்கை பணக்காரனாய் மாற்றினவர், ஞான பிரகாசத்தை பணக்காரனாய் மாற்றிவிட்டார். சிலருக்கு கோபம் வந்து விட்டது, சிலருக்கு போராமை வந்து விட்டது. அப்படியா? உங்க பேரை போட்டு சொன்ன, என் பேர் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். நான் பணக்காரன் ஆகணும், அது அப்ப பெரிய பணம் ஆசை அதுக்காக சொல்ல வரல.
கர்த்தர் கூட இருந்தாவே நாம சீமான்கள் தான். புரியுதுங்களா? கர்த்தர் கூட இருந்தாவே நம்ம பணக்காரர் தாங்க. கடனா வாங்கிட்டு இருக்கிறீங்க இல்ல, அவர் என் கூட இருக்கிறார், அந்த கடனை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. கடன் மாறுங்க, உன் கடன் பிரச்சனை மாறும், உன் வியாதி மாறும். அவர் கூட இருக்கிறார் நினைச்சாதான். அல்லேலூயா. ஈசாக்கு பாருங்க, அவர் விதை விதைக்கிறார், 100 மடங்கு அறுவடை, 100 மடங்கு பலன். பேதுரு வலைய போடுறாரு, ஒரு மீனும் கிடைக்கலைங்க. இரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் ஆண்டவர் கூட வந்தாரு பாருங்க, படகு நிரம்பி விட்டது. அல்லேலூயா. அவர் வந்தாரா சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் வந்தாரு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இப்ப நம்ம கூடயே இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு உங்க கூட இருக்கிறேன். அப்ப உயிரோடு இருந்த போது கூட அங்க படகிட்டு போனாதான் அவர் கூட இருக்க முடியும். ஆனா இப்பொழுது உயிர் திருந்து மேல போனோட்டி அவர் எப்பொழுது நம்ம கூடியே இருக்கிறார். நம் வலை போடும் பொழுதெல்லாம் கூட இருக்கிறார். அது நிரம்பி வழியத்தக்க, கடன் பிரச்சனை கட்டி முடியத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவர். அல்லேலூயா. உங்களால நம்ப முடியுமா? நம்ப முடியுதா? கூட இருக்கிறாரா? ஆனா கத்தி கத்தி சொல்லணுமா இருக்கு. கூட இருக்கிறாரா? உங்க கூட இருந்தா வெற்றி, உங்க கூட இருந்தா உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். நீங்களும் கர்த்தர் கூட இருக்கிற ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அவர் உங்க கூடயே இருப்பாரு. அப்புறம் நம்ம பிள்ளைங்க கூடயே வந்துகிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஈசாக்கோட கூட வந்தாரா, அடுத்து இன்னொருத்தரோட கூட வர. வாசிங்க அது 31:42 வசனம் வாசிங்களா. என் பிதாவின் தேவனான ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் 31:42 பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவனின் ஓகே ஓகே, சம்பவம் கரெக்ட் தான். வாசிங்க, இன்னொரு வாசிங்க, தர்ம வாசிப்பா. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும். பாருங்க, புரிஞ்சுக்கங்க. ஆபிரகாம் கொண்டு வர்றாரு, ஆபிரகாம் இழுத்துட்டு வர்றாரு. ஆபிரகாம் கூட வந்தாரு இல்லையா, ஆபிரகாம் இழுக்கிறாரு. ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கையும் இழுக்கிறாரு. ஏன்னா தேவன் ஆபிரகாமோட கூட இருந்தாரு, ஈசாக்கோட கூட இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு வாசிங்க. என்னோடு இராமல் போன அப்படின்னா அவர் கூட இருக்கிறார் நம்புகிறார் யாக்கோபு. அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க. நாம கடந்து போட்டோம், நம்ம பிள்ளைங்க சொல்லணும் என்னோட ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆபிரகாம் கடந்து போனாலும் ஈசாக்கு என் கூட ஆண்டவர் இருக்கிறார்னு அவர் நம்பினார். ஈசாக்கு கடந்து போனாலும் யோசேப்பு சொல்றார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று நம்புகிறார். பாருங்க, அவர் கூட மட்டும் எங்கூட இல்லாம போனா இப்போது என்ன வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பி. யார் சொல்ற? யாருக்கிட்ட சொல்றாரு? மாமனார்கிட்ட சொல்றாரு, லாபான்கிட்ட சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று யாக்கோபு உணர்ந்து கொண்டான். ஏன்னா யாக்கோபை ஏமாற்ற முடியாய் அவன் மாமனார் 10 முறை என்ன பண்றாரு? சம்பளத்தை மாத்துறாரு. 10 முறை மாத்தி சம்பளத்தை மாத்தி வேலைத்தனம் பண்ற. நீங்க மேல வராதபடிக்கு பலர் உங்களை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கலாம். பலர் உங்களை மேல வராதபடிக்கு உங்களுக்கு தந்திரமா பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். யாக்கோபு மேல வரக்கூடாதுன்னு பல தந்திரமாய் செயல்படுறான். யாரு? மாமனாரு. என் மாமனாரே செய்யறாங்கன்னா மற்றவங்க செய்ய மாட்டாங்களா? எல்லாம் செய்வாங்க. நீங்க மேல வரக்கூடாது என்பதற்கு பல திட்டங்களை போடலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் கூட இருக்கிறார். உன் பிசினஸ்ல கூட, உன் வேலையில கூட இருக்கிறார். நாம் செய்கிற ஊழியத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். ஒண்ணுமில்லாம போயிருவோம், அழிஞ்சு போயிருவோம், பலர் கணக்கு கட்டி பார்க்கலாம். உறுதியா சொல்ல முடியும், கர்த்தரோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா? கர்த்தர் எங்க இருக்கிறார்? சத்தமா சொல்லணும். எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க சொல்லிட்டே கூடாது. உங்களுக்கு எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ, எப்பெல்லாம் கலங்குறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ, அப்பெல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறார்.
அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வெற்றியாய் நடத்துவார், எனக்கு தோல்வி இல்லை, வெற்றியின் பாதையில் நான் போவேன். பாருங்க சொல்றாரு பாருங்க, நான் தோல்வி அடைய மாட்டேன். மாமனாரே நான் தோத்து போயிரு நினைக்காத, நீ 10 முறை நீ மாத்தினாலும் சரி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுக்கு சொல்றதுக்கு சொல்றாரு, பின்னாடி 2 பேர்த்த இழுக்கிறாரு. ஆபிரகாமோடு இருந்தவரும் யாக்கோபோடு யாரு ஈசாக்கோடு இருந்தவரும் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லணும், யாரும் உங்களை ஏமாத்த முடியாது இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், யாக்கோபோடு இருந்தவர் என்னோடு இருக்கிறார். என்னை யாரும் ஏமாத்த முடியாது, என்னை யாரும் வஞ்சிக்க முடியாது. கர்த்தரனை சீமானாய் மாற்றுவார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபும் சீமான், யாக்கோபும் பணக்காரர். என்னங்க அது, ஆதியாமத்து எல்லாம் பணக்காரவே வர்றாங்க, நாம தான் இப்ப எப்படி இருக்கிறோம்? நீங்களும் பணக்காரர் என்பது சொல்றதுக்காக தான் சொல்றேன் நான். அந்த சர்வவல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனமே நீங்களும் சீமான்கள் சொல்றதுதான் நான் உங்களுக்கு போன் பண்றேன், உங்களுக்கு இது பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒண்ணு இல்லை நினைச்சுமா நாம் நிச்சயமாகவே நாம் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அவர் கூட வருகிறார். யாரும் நம்மளை ஏமாத்த முடியாதுங்க, எந்த மனுஷனை ஏமாத்த முடியாது. நான் சொல்றேன், எந்த மனுஷனை ஏமாத்த முடியாது. நம்ம ஏமாத்தலான்னு அவங்க எதுவும் முடிவே பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்காங்க, நீங்க எதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. 100% சொல்லுங்க, 100% சொல்லுங்க, ஒருத்தர் ஏமாத்த முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபு மாமனாருக்கு சொல்றாரு, மாமனாரு நீ நினைச்சிடாத, அவர் என்னோடு கூட இல்லாம போனா நீ ஏமாத்திருப்ப. நீ அவன் சொல்லுவோம், ஆமா அவர் என்னோட கூட இல்லை, ஏமாத்திருப்ப, அவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்ல மீண்டும் ஒரு வசனம் வாசிப்பா. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். இப்பொழுது நீ என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவனின் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து கடிந்து கொண்டார். நேற்று ராத்திரியே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரப்பா. ஒன்னு புரிஞ்சுங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களை முன்பாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவார் ஆண்டவர். உங்களை வஞ்சிக்க பல திட்டமிட்டு வரலாம், பல திட்டமிட்டு செயல்படலாம். கர்த்தர் அவரோடு கூட பேசிடுவார். ஞான பிரகாசம் ஏமாத்தாதரா, பேசிடுவார். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அழைப்பு என்னோடு கூட இருக்கிறது. அவனை ஏமாத்தாதன்னு சொல்லிடுவார் ஆண்டு. யாரா இருந்தாலும் சரி நைட்டே பேசிடுவார். அல்லேலூயா. ஆமா, நைட்டா ஆண்டவர் ஒர்க் பண்றவர். நாம தூங்கிடுவோம், நமக்காக ஒரு நைட் எல்லாம் ஒர்க் பண்றவர். அல்லேலூயா. ஆமா, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. ஆமா, ரெஸ்ட் இல்லையா அவருக்கு. ஏன்னா நம்மளை மேல கொண்டு வராம விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, நீர் என்னோடு பாடுங்க. ஒரு வெற்றியா தான் பாடுங்கள, ஒரு வெற்றி கொடி காட்டி தான் பாடுங்கள. தோல்வி ஐயில தூக்கி பாடுங்க, ஐயா பாடுங்க. தோல்வி எனக்கு இல்லையே, ஹalleluya hallelujah hallelujah oh hallelujah hallelujah நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமே, இயேசு என்னோடு வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹalleluya.
33:11. தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டார். ஆமென். பாருங்க, இங்கு பயந்து போறது யாருக்குன்னா தன் சகோதரன் தான் பயந்து போயிருந்தார். தன் சகோதரனுக்கு ரொம்ப பயந்து இருந்தார். பாருங்க, அந்த பயத்தை எல்லாம் நீங்களாக்கி போடுவார். ஒருவேளை சில காரியங்களை பயந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அவர் நிறைய முடிச்சுட்டு நினைச்சிட்டீங்களா? பைபிள் எடுத்துச்சிட்டீங்களா? இன்னும் முடிக்கல. ஆமா, பாஸ்டர் தான் சொல்லுவாரு, ஒரே வருஷம் முடிச்சிருக்கேன்னு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் போவோம். அது மாதிரி தான் நாங்களும் அவங்க கூட வாழ்ந்தவங்க அப்படிதான் போவோம். நல்லா போயிட்டு இருக்குல்ல? அல்லேலூயா. போர் அடிக்குதா? போர் அடிக்கல இல்ல. அவர் உங்க கூட இருக்கிறான்ற நீங்க மகிழ்ச்சியில் போகணும். அவ்வளவுதான். எனக்கு அந்த சந்தோஷம் போகணும். அதுதான் ஆராதனை. சும்மா அதுலயே அழுகுட்டே போறதுக்கு எனக்கு பிரிய இல்லை. நீங்க சந்தோஷமா போகணும். பாருங்க, பயந்து போயிருந்த காரியத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து தன் சகோதரனுக்கு கொடுக்கும்படியான கர்த்தர் அவ்வளவு ஐஸ்வர்யத்தை தந்து விட்டார். நான் விசுவசிக்கிறேன், நீங்க சில காரியங்கள பயந்து போயிருப்பீங்க. கர்த்தர் தருகிற அந்த ஐஸ்வர்யத்தை அவங்க கொடுத்து அது எல்லாம் சமமாக்கிடுவார். எல்லாமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்ல ஒரு சமாதானமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆனா உங்க சொந்தக்காரங்க நிறைய நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்க சொந்தக்காரங்க நிறைய உதவி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு சண்டையாக சண்டை போடுவாங்களா? சண்டை போடுவாங்க சொல்லுங்க. ஏன் சரி, நீங்க சண்டை போடுவாங்களா? டக்குன்னு சகோதரிகள் வீடு கட்டி கொடுக்குறோம். என்ன பண்ணுவாங்க? எங்க தங்கச்சி தங்கமான தங்கச்சி சொல்லுவாங்கல்ல, எங்க அண்ணன் தங்கமான தங்க சொல்லுவாங்கல்ல. பாருங்க, கர்த்தர் அவரை கூட இருந்து ஆசீர்வதிக்கிறபடினாலே என்ன நடக்குது? கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் ஃப்ரெண்டாய் மாறிடுவாங்க. எதிராய் நம்ம கொலை பண்ணணும், சாகடிக்க நினைச்சவங்க நமக்கு ஆதரவாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, தங்களுடைய சகோதரனுக்காக அப்படியே காணிக்கைய முன்னாடி 2-3 இது அப்படியே அனுப்புறாரு. யாரு கேட்டான்னு சொல்லுப்பா, இது உனக்கு தான் யாக்கோபு அனுப்புனாரு, உன் சகோதரன் அனுப்புறாரு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே விட்டுவிட்டா அவருடைய ஆசீர்வாதத்தை அனுப்புவார். பாத்தீங்க உங்களை அப்படிதான் எதிராக இருக்கிற சகோதரனையும் கர்த்தரும் கூட இருக்கிறதுனால உன்னை சீமானாய் மாற்றி, உன்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றி அது எல்லாம் அலட்சியப்பட வச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இப்ப ஒரே ஒரு மனிதனை மட்டும் பார்த்துடலாம். அவர் யாருங்க? அடுத்தது யாரும் வராங்க? யோசேப்பு. ஆமா, நம்ம லைன் தெரியல, லைனே தெரியுமில்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா. இவரோட நம்ம முடிச்சிடலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாரி, 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. எப்படிங்க? ஆமா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன். அவன் எகிப்தில் தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான். பாருங்க, அவன் எகிப்தில் இருக்கிறான். அவன் அடிமையாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறான். நீ நினைக்கிறோம், பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நாம ஏங்க அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார், நாம ஏன் கடன்கள் அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? சொல்றோமா இல்லையா? முன்னே சொன்னேன், ஏன் அடிமையா இருக்கோம்? அடிமையா தான் கூட தான் இருக்கிறாரு. வெளியே வருவோம். ஒண்ணு புரிஞ்சு, கர்த்தர் நம்ம கூட இருக்க, நம்ம சீமானா தானே இருக்கணும், பணக்காரனா தானே இருக்கணும். ஆமா, உண்மைதான். யாக்கோபு பணக்காரன் தான், ஆபிரகாம் பணக்காரன், ஈசாக்கு பணக்காரன், யாக்கோபும் சீமான் தான். ஆனா எங்க போயிருக்காரு? அடிமைத்தனத்தில் இருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார். நினைக்கிறேன், ஒருவேளை நான் வெற்றியாய் வாழ வேண்டியவன், சுகமாய் வாழ வேண்டியவன், இன்னைக்கு நான் வியாதிப்பட்டிருக்கிறேனே, கவலைப்படாத, அந்த வியாதி வெளியே வந்துருவேன். எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். ஐயா, நான் குழியில் இருக்கிறேனே, ஐயா நீ குழியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார். யோசுவாவை தூக்கி குழியில போட்டார்கள். அப்ப ஆண்டவர் கூட இல்லையா? கூட தான் இருக்கிறாரு. வெளியே கொண்டு வருவாரு, எகிப்து கொண்டு போறாரு. எகிப்தையும் அடிமைத்தனம் தான், அங்கேயும் கூட தான் இருக்கிறாரு. புரிஞ்சுக்காங்க, சில நேரங்கள் சில சூழ்நிலைகள்
உங்கள் தரிசனத்துக்கு நேராய் கொண்டு போவதற்கு சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். புரிஞ்சுக்கங்க. சில வியாதிகளா இருக்கலாம், சில கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், சில பல விதமான குடும்பத்தில் சில போராட்டங்களா கூட இருக்கலாம். அது நடந்துட்டு இருக்கும். கர்த்தர் கூட தான் இருக்காரு, மறந்துடாத. இல்லையா சொல்லுங்க. இப்படி சொன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ கடன் பட்டிருந்தாலும் கர்த்தர் கூட இருக்காருன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த சம்பவம் நீ உங்க நம்புறதுக்காக சொல்றேன். நீ கடன் பட்டிருந்தாலும் எப்படி கூட இருக்கிறாருன்னா, நீ அடிமைத்தனத்தாலும் கர்த்தர் கூட இருக்காரு. யோசேப்போட யோசேப்பு அடிமைத்தனம் தானே இருக்கிறாரு. அடிமைத்தனம் தான் இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அப்ப கடன் என்பது ஒரு அடிமைத்தனம் தானே. அப்ப கர்த்தர் கூட இருக்க மாட்டாரா? கூட தான் இருக்காரு. ஏன்னா உன் தரிசனத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கிற. கடனை கட்டி முடிப்பேன், கடன்ல இருப்பேன் நினைச்சிக்காத. ஒரு வியாதியோடு இருக்கலாம், இந்த வியாதியில செத்துருவோம் நினைக்க வேண்டாம். உன் தரிசனம் இருக்கு, இன்னும் ஓட்டம் இருக்கு. உன்னை சுகமாக்கி கர்த்தர் அதில் கொண்டு போவார். ஏன்னா அவருடைய திட்டம் நிறைவேற வரை நம்ம விட மாட்டார். ஏன்னா அவர் திட்டம் நம்ம கூடயே இருக்கிறது. அவர் நம்ம கூடயே வராரு. நம்ம திட்டம் நிறைவேற நம்ம கூடயே வராரு. பாருங்க, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். நீ அடிமைத்தனத்துல நான் சொல்றேன், ஒரு பாவ பழக்கங்க, என்னால இதுல விட முடியலீங்க அப்படின்ற சூழ்நிலை கூட இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீ அதுல மேல வந்துருவ. அது அடிமைத்தனத்து மேல வந்துருவ. அந்த கெட்ட பழக்கத்துக்கு மேல வந்துருவ. எனக்கு நம்பிக்கை உடைய. நான் அப்படிதான் இருந்தேன். கர்த்தர் மேல கொண்டு வந்தார். நான் சொல்றேன், உன்னையும் அதுல மேல கொண்டு வந்துருவார். அந்த தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத கெட்ட சுவாபங்கள் எல்லாமே கர்த்தர் மாத்தி கொண்டு வந்துருவார். கர்த்தர் கூட இருக்கிறார், மறந்துடாத. உன்னை கரை சேர்ப்பார், உன்னை நல்வழிப்படுத்துவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்போட கர்த்தர் கூட காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறார். என்ன நடந்தது? ஒருத்திப்பால் தனக்கு விரோதமாய் பாவம் செய்து அதுல தப்பிச்சு வர்றாரு. தப்பிக்கலான்னு பார்த்தா இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு, சாப்பாடும் நல்லா இருக்கு. அடிமைத்தனாலும் சாப்பாடு கொஞ்சம் பருப்பு, ஒரு சில பொறுப்புலாம் கொடுத்துட்டாங்க அவருக்கு, யோசேப்புக்கு. அங்கே எல்லாமே கட்டடம் கட்டுறது இதெல்லாம் இவர் மேஸ்திரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. இவர் டிராயிங் ரொம்ப ஞானமாக செயல்பட்டு இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் கொஞ்சம் அந்த சந்தோஷமும் திருப்பி சிறைக்கு கொண்டு போய் போட்டுருச்சு. திருப்பி சிறையில் கொண்டு போய், ஆமாம் நினச்சி பாருங்க, அங்கே போகிறதுக்கு வர தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகி என்னாச்சுங்க, என்னங்க தரிசனம் கூட இருக்கிற ஆண்டரோட கூட இருக்கிற மனுஷனுக்கு ஜெயிலில் இருக்க வேண்டிய நேரம். ஜெயில கூட இருக்காரு, ஆண்டவர் கூட இருக்காரு இல்லையா? சொல்லுங்கள. ஜெயில கூட இருக்காரு இல்லையா? இருக்கிறாருல்ல. அப்புறம் போட்டு அந்த பாஸ்டர் போட்டு திட்டணும். ஒரு பாஸ்டர் போட்டு திட்டணுமே, நிறைய பேர் திட்டினாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் ஊழியர் கூட தான், ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் கூட தான் இருக்கிறார். அவரும் கூட தான் இருந்திருக்கிறார். ஜெயிலே இருக்கலாம், கர்த்தர் கூட இருக்கிறார். நினைக்கிறோம் நாம, ஐயா ஆண்டவர் ஊழியக்காரர் தானே, ஐயா ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஐயா அவர் கூட இருக்கிறார். அவர் தரிசனம் வேற. ராஜ்யங்களை ஆளுகிற தரிசனம் யோசேப்புக்கு. ராஜாக்களை ஆளுகிற தரிசனம் யோசேப்புக்கு. லட்சக்கணக்கான ஜனங்களை காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய தரிசனம் யோசேப்பை குறித்து. சிறைக்கு போய் தான் ஆகணுமா இருக்கு. சிறையிலும் கர்த்தரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் வாழ்வது மட்டும் தான் கர்த்தர் கூட இருக்கிறாரு நினைக்கிறோம். இல்லம்மா, ஒண்ணு மட்டும் விசுவாசமா இரு. நீ நெருக்கப்பட்டாலும் உபத்திரப்பட்டாலும் சிறையிலே தள்ளப்பட்டாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய தரிசனம் நிறைவேற நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்க, கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லாம் என்ன நிக்கலாமா? நீங்க உண்மையா நீங்க போகணும், தைரியமா நீங்க போகணும். கர்த்தர் கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் இப்ப கூட இருக்கிறார். நீங்க இப்ப எந்த சூழ்நிலை மத்தியில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அவர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்க அறிக்கை பண்ணுங்க. உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கிறார். அம்மா, நீங்க அப்பா அம்மாவுடைய பாதுகாப்புல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அது இந்த உலகத்துல ஏதோ சின்ன உதவிகளுக்காக இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா எப்பொழுதுமே உங்க கூட இருந்து நடத்துகிறவர் ஆண்டவர். நீங்க அவரை பிடிச்சிக்காங்க. பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணு மூடி சொல்லு, நீ இயேசுவை பிடிச்சிக்கணும். இயேசுதான் உனக்கு எதிர்காலம். இயேசுதான் உனக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கொடுப்பார். சின்ன பிள்ளைங்க, வாழை பிள்ளைங்க எல்லாரும் சரி. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். நீ விசுவாசமா இருங்க, விசுவாசமா சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், யாக்கோபோடு இருந்தவர், ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தவர். என் கூட இருக்கிறீங்கப்பா, என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து பார்த்தா மோசையோடு கூட இருக்கிறீங்க, யோசுவாவோடு கூட இருக்கிறீங்க, தாவீதோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. வேதாந்தத்தில் உள்ள எல்லாரோடும் கூட இருக்கீங்க. எங்களை பார்த்து சொல்றீங்க, இதோ சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஓ ராபா ஹந்தரா ஷகரதா லாந்தரதனா. நீங்க எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லைன்னு சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லைன்னு சொல்லுங்க. ஓ எனக்கு தோல்வி இல்லை, என் எதிர்காலம் தோல்வியாய் முடியாது, எங்கள் ஊழியத்துக்கு எதிர்காலம் தோல்வியாய் முடியாது, எங்க தரிசனம் தோல்வியாய் முடியாது, எங்க அழைப்பு தோல்வியாய் முடியாது. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு வெற்றி உண்டு, எங்களுக்கு ஜெயம் உண்டு. நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை காண்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில் என்று விசுவாசத்தோடு கூட பாடி அவனை மகிமைப்படுத்துவோம். தோல்வி எனக்கு இல்லையே. விசுவாசிக்கிறீங்க மட்டும் பாடுங்க. ஓ தோல்வி எனக்கு ஓ நீர் என்னோடு என்னோடு அவர் கூட இருக்கிறார் என்பதை ஆமே நீ என்னோடு ஆமே இயேசு என்னோடு எஸ் 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 எஸ். ஓ தோல்வி எனக்கு இல்லையே. ஓ உங்களை சூழ்நிலைகள் சொல்ல வேண்டும், இந்த அக்காவோட ஆண்டவர் இருக்கிறார், இந்த அண்ணனோட ஆண்டவர் இருக்கிறார், இந்த சகோதரோட ஆண்டவர் இருக்கிறார், இந்த சகோதரோட ஆண்டவர் இருக்கிறார், இந்த பாப்பாவோட ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறீர், என்னோட கூட நல்ல கரலை அண்ணிய வாசலை சோதனை பண்ணுங்க. அவர் உங்க கூட இருக்கிறதை உணருங்க, அவர் உங்க கூட உணாவதை உணருங்க, அவர் உங்களை வழிநடத்துறதை உணருங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஓ தோல்வி ஆமென். எஸ் நீ முன்னேற முடியாதபடிக்கு எந்த மலையோட தடையா இருக்கலாம், நீ முன்னேற முடியாதபடிக்கு பெரிய தடைகள் இருக்கலாம். ஓ ராமா ஹர்ஹரஹரஹா. உங்க முன்பாக ஒரு பர்வதங்கள் மெழுகுவோட கரைந்தோடும். ஓ அவர் உன் கூட இருக்கிறதுனால நீ எல்லாவற்றிலும் வெற்றி தான், நீ ஜெயம்தான், நீ முன்னேறுவாய். மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடித்தே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஆமென். சதிகளை முறியடித்தே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு பாடுங்க, அவர் கூட இருக்கிறாரம்மா. ஓ ஹல்லேலூயா. வெற்றியாய் நடத்துவார், உன்னை ஜெயமாய் நடத்துவார். பயப்படாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீ என்னோடு இயேசு
தேவையில்லாத பழக்கங்கள் மாறும். ஹalleluya ஹalleluya. எனக்கு விரோதமான தடைகள் மாறும். உனக்கு விரோதமாய் வைத்திருக்கிற தடைகளை மாற்றுகிறார். உனக்கு விரோதமாய் யாரோ சதித்திட்டம் பண்ண முடியாது. உன்னை விடப்பட முடியாது. உன் தரிசனத்தை கெடுக்க முடியாது. உன்னை கொண்டிருக்கிற தரிசனம் யாரும் தடை பண்ண முடியாது. அது பாஸ்டரா கூட தடை பண்ண முடியாது. உன்னுடைய உயர் அதிகாரி கூட தடை பண்ண முடியாது. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறதை கர்த்தர் செய்து முடிப்பார். உன் சொந்த குடும்பம் எதிராக இருக்கலாம். சொந்த மாமனாரை எதிராக இருந்தால் யாக்கோபுக்கு. ஹalleluya. யாக்கோபோடு கூட இருந்த கர்த்தர் அவனை தப்புவித்தார். ஹalleluya 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 ஹalleluya. என்னோட கூட இருக்கிறீரப்பா. நீ என்னோட கூட இருக்கிறீர். நீ என்னோட கூட இருக்கிறீர். நாங்க தோற்று போக மாட்டோம். நீ என்னோட கூட இருக்கிற எனக்கு தோல்வி இல்லை. நான் உங்க கூட இருக்கிறதுனால இல்லாதவரே, நீர் என்னோடு வருகிறதினாலே, நீர் என்னோடு வருகிறதினாலே, நீர் என்னோடு கூட இருக்கிறதினாலே எனக்கு தோல்வி இல்லை. ஹalleluya. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். தேவா நான் எதினால் தேவா நான் எதினால் விசேஷித்தவன். தேவா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எத்தனை பேர் சொல்றீங்க? எதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாரோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாராவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. எனக்கு கசப்பு வாழ்க்கை அல்ல. என் ஆண்டவர் கூட வருகிறதினாலே வாராவி நீரை தேனாக மாற்றும். என்னோட கூட இருக்கிறீரையா. வாராவி நீரை. என் குடும்பத்தில் சமாதானம் வரும். என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும். தேவ ஜனங்கள் சீமான்களாய் மாறுவார்கள். அவனை மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. நீ கூட வருகிறதினாலே, நீ கூட வருகிறதினாலே ஆபிரகாமை சீமானாய் மாற்றினீர். ஈசாக்கை சீமானாய் மாற்றினீர். யாக்கோபை சீமானாய் மாற்றினீர். யோசேப்பை சீமானாய் மாற்றினீரே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான இயேசு. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமென். அன்பான தேவன். நீங்க சொல்லுங்கம்மா. உன் கூட வராராமா? உன் வீட்டுக்கு வராரு. நீ போகும்போதெல்லாம் அவன் கூட தான் வராரு. நாளைக்கு முடிஞ்சு போகும்பொழுது அவன் கூடயே வருவாரு. அவரை விடாது. அவர் கூடயே வருவாரு. அவர் கூடயே நடப்பாரு. எம்மாவும் சீடர்களை போட உன் கூடயே தான் வருவாரு. நீ கலக்கத்திலோ கண்ணீரிலோ இருக்கலாம். அவன் கூடயே தான் வராரு. அவரை விட்டுறாத, அவரை விட்டுறாத. அவரை வருந்தி கேட்டுக்கொள். அவரை வருந்தி கேட்டுக்கொள். ஆண்டவரே, நீ எங்களுடைய தங்கம். நீ எங்களுடைய தங்கம். நீ எங்களுடைய தங்கம். நீ எங்களுடைய தங்கம் ஆண்டவரே. நீ எங்களுடைய தங்கம். அவன் கூட தங்கி உன் கண்ணீரை தொடங்க போகிறான். அவன் கூட தங்கி உன் வியாதியை சுகமாக்க போகிறான். அவன் கூட தங்கி உன் நஷ்டங்களை லாபமாய் மாற்ற போகிறான். தூரத்தின் அறுவடையை காண போகிறான். நீ சீமா, நீ பணக்காரன் என்பதை மறந்து விடாது. கர்த்தர் உன்னை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை சீமானாய் மாற்ற போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருப்பார். உலக காலத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பார். பேதுருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு தருவார்.
அவர் நிமித்த எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறாயா? நூறத்தனையான ஆசீர்வாதங்கள், நூறத்தனையான நன்மைகளையும் நித்திய ஜீவனையும் தருவார். இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் நீ சொல்லு, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான இயேசு என்னோடு வருவார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி, விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை தட்டி சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு நீங்க வரங்க, அது எனக்கு போதும்னு சொல்லுங்க, அது எனக்கு போதும்னு சொல்லுங்க. நீங்க கூட வரங்கப்பா. இந்த உலக மனிதர்கள் கூட வர முடியாது, கணவன் கூட வர முடியாது, மனைவி கூட வர முடியாது, பிள்ளைகள் கூட வர முடியாது. நீங்க கூட வரீங்க, என் கூட வரீங்க. எப்போது என் கூட இருக்கிறவர் நீங்க தான் ஐயா, எப்போது என்னை வழிநடத்துகிறவர் நீங்க தான், என்ன நஷ்டத்தில் இல்லாமல் லாபத்தில் கொண்டு போகிறவர் நீங்க தான் ஆண்டவர். யார் எங்களை வஞ்சிக்காதபடி கொண்டு போகிறவர் நீங்க தான். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வெற்றியின் ஆராதனையா இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வெற்றியின் ஆராதனையாய் மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு மட்டும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். யோசேப்பை குழியில தூக்கி போட்டாலும் வெற்றிதான், எகிப்தில் அடிமைத்தனத்தை கொண்டு போனாலும் வெற்றிதான், அவன் சிறையில கொண்டு போனாலும் வெற்றிதான். ஏன்னா நீங்க ஆளுநராய் நிறுத்துறீங்க. தரிசனம் வேறு, நீ கொண்டு போகிற தரிசனம் ஆண்டவரே அந்த நோக்கிகளை கொண்டு போவதற்காய் ஸ்தோத்திரம். அன்பான தேவன் எங்களோடு வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை எங்க கூடயே வரீங்க ஆண்டவரே, எங்க போனாலும் எங்க கூடயே வரீங்க, அடிமைத்தனம்னாலும் எங்க கூடயே வரீங்க அப்பா. எங்களை விடுதலையாக்க, வியாதியில் விடுதலையாக்க, போராட்டத்தில் விடுதலையாக்க நன்றி அப்பா. மோசே ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சமூகம் முன்போகட்டும் ஐயா, உங்க சமூகம் முன்போகட்டும். வருகிற வார தேவ ஜனங்களை நாங்கள் காண வரை உங்க சமூகம் கூடியே இருக்கட்டும் ஐயா. நாம் போகும்பொழுது கூடியே இருக்கட்டும். பிள்ளைகளோடு, வாழை பிள்ளைகளோடு, பெரியவர்களோடு வேலை செய்யும் பொழுது கூடியே இருக்கட்டும் ஐயா. நீங்க கூட வருகிற தேவன், நீ எங்களோடு கூட இருக்கிறது எங்களுக்கு போதும். தேவ ஜனங்களை உயர்வின் பாதையில், வெற்றியின் பாதையில் நடத்துவதற்காக இந்த கருத்துல வந்தவர்கள், சில வர முடியாதவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருந்து நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடத்தும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய அன்பியும் சதாகாலம் அவர் நிலைத்திருப்பதாக. ஆமென். இது வானத்தின் வாசல். ஆமென். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுமா, இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் சமாதானத்தோடு சொல்வோம், கர்த்தரோடு கூட இருக்கிறார்.